கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பானுமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், டெல்லி மதுபான அந்த கொள்ளை அந்த வழக்குல இருந்து டெல்லி முன்னாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து விடுதலை ஆயிருக்காங்க. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா நீதிமன்றம் கூட அமலாக்கத்துறை, சிபிஐ கூட கடுமையாக தண்டிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி இப்படிலாம் ஒரு குற்றம் சாட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு கண்டனம் கூட தெரிவிச்சிருக்காங்க. விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நீதி காப்பாற்றப்பட்ட மாதிரியான கண்ணீர் விட்ட சம்பவம் கூட நாடு முழுவதும் வைரலாகக்கூடிய, அதாவது சோசியல் மீடியாக்களில் பரவப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை நோக்கி, அதாவது அதிகார மையங்கள், அரசு நிறுவனங்களை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு வந்து அவங்களுடைய அமைப்பாக, பாஜகவுடைய ஒரு கிளை அமைப்பாக செயல்படுற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் கூட வச்சுட்டு வராங்க. நீங்க இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களுடைய விடுதலை எப்படி பாக்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியோட முதல்வராக இருந்ததால பாதிக்கப்பட்டவர். ஓகே. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு கொள்கை என்னன்னா, அவங்க பங்கேற்காத அல்லது அவங்க ஆட்சி இல்லாத மாநிலங்களை எல்லாத்தையுமே வந்து மாநில முதல்வர்கள் மற்றவங்க எல்லாருமே பொய்யான குற்றச்சாட்டுகள் வைத்து அவர்களை சிறையில் அடைச்சி அல்லது அந்த ஆட்சியை கவிழ்க்க செய்து அதை இவங்க கைப்பற்றி இவங்களோட கொண்டு வர வைக்கிறதுக்கான ஒரு கொள்கையோட தான் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியே என்னன்னா, ஒன்று விழுங்கி வர்றது தான். பிஜேபி அப்படி தான் வளர்ந்துச்சு. நீங்கள் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில், இவங்க ஆட்சி செய்யாத மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக டெல்லி, தமிழ்நாடு, இது போன்ற மாநிலங்கள், அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 10 வருஷமாக ஒரு நல்ல ஆட்சியை அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். அதில் வந்து நானே எங்கள் வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். மருத்துவம், கல்வி, பொது சுகாதாரம், போக்குவரத்து ரொம்ப அருமையாக வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்க அப்படின்னு. அவரை எந்த வகையில் வந்து சென்ற 2020 தான் இந்த புகார் இப்போ நம்ம அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார் இல்லையா, இந்த வழக்கோட புகார் கொடுக்கப்பட்ட வருஷம் 2020. அந்த புகாரை யாரு கொடுத்தாருன்னா, இப்போ அங்க இந்த டெல்லியுடைய லெப்டினன்ட் கவர்னர், அவங்க ஆட்சியாளர், இங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரவி இருக்கா மாதிரி, அவரு தான் வந்து மதுபான கலால் வரி தொடர்பான கொள்கை, எக்ஸைஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க, அதுல அவங்க வந்து அந்த பாலிசியை மாற்றி அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உரிமம் கொடுத்து அதுல வந்து லஞ்சம் பெற்று அந்த லஞ்ச பணத்தை வந்து வச்சு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்கங்கிற மாதிரியான பல்வேறு இது அப்படியே இணைச்சி கொண்டு போகிறாங்க. இணைச்சி கொண்டு போகும்போது சிசோடியாவை தான் ஃபர்ஸ்ட் முதல்ல கைது பண்ணி ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 17 மாதம் இருந்தார் சிசோடியா. இவர் ஒரு 6 மாதம் இருந்தார். பிறகு சரியாக அந்த தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து அதை பிளான் பண்ணி இவங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இவர் ஊழல் முதல்வர் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அதுவும் இந்த மதுபான கலால் வரி கொள்கை தொடர்பானது தான் அது. அதில் நிறைய இழப்பு ஏற்பட்டது, அதில் நிறைய அவங்க ஊழல் பணம் சம்பாதிச்சிட்டாங்கிறது தான் மையமானது. திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தேர்தலில் ஜெயிச்சாரு, அடுத்த தேர்தலில் ஜெயிச்சாரு, அடுத்த தேர்தலையும் ஜெயிச்சிடக்கூடாது, நாம் டெல்லியை கைப்பற்றணுங்கிறது தான் பிஜேபியோட கொள்கை. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை அப்புறப்படுத்தணும். ஓகே. எந்த வகையில் அப்புறப்படுத்துறது அப்படின்னா, அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, அவரை கைது பண்ணுறது, பதவியிலேருந்து இறக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட அந்த தேர்தல் வர சமயத்தில் தான் அது நடந்தது. அவர் அந்த தேர்தல் நடக்கிற சில நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து பிணை கொடுத்தாங்க. அப்போ மக்களை எல்லாரையும் அவர் வந்து ஒரு ஊழல் முதல்வர் அப்படின்னு ஒரு பிக்சரை காட்டி ஜெயிச்சு, இந்த 2020 கொடுக்கப்பட்ட இந்த புகாரு 2026 இப்போ வந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அந்த குற்றச்சாட்டுலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. அந்த 23 பேர்ல இவரும் இதை ஒரு 23 பேரை இணைச்சு தான் இந்த வழக்கு. சிபிஐ மேல கிட்டத்தட்ட மக்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. சிபிஐ என்பது பாரதிய ஜனதா கட்சி கையில் இருக்கக்கூடிய ஒரு எடுபிடி போலீஸ்காரர்கள்ங்கிறது தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஓகே. அப்போ சிபிஐ வந்து அந்த குற்றச்சாட்டை வணைஞ்சு, ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த புலன் விசாரணை முடிந்து இப்போ உயர்நீதிமன்றத்துக்கு போகலை, இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட், சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டு தான் இப்போ விடுவிச்சிருக்காங்க. அது நடந்து தேர்தலுக்கு முன்னாடி இவர் விடுவிக்கப்பட்டிருந்தால் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்காது, திரும்பவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் வந்திருப்பார். அதை அப்படியே நகர்த்தும் போதே திட்டமிட்டு நகர்த்துறாங்க. தேர்தலுக்கு பிறகுதான், அது சென்ற ஆண்டு தான் தேர்தல் நடந்தது. தேர்தலுக்கு பிறகு இப்போ அந்த சிபிஐ கோர்ட் அதை எடுத்து விடுவிச்சிட்டாங்க 23 பேரையும்.
அதில் வந்து ஜிதேந்திர சிங்கிறது தான் அந்த நீதிபதி. அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, எப்போவுமே விடுவிச்சுட்டு விட்டுருவாங்க நீதிபதிகள். அது மேலே அப்பீலுக்கு வேணா போகலாம். இதுக்கு அடுத்து கூட அப்பீலுக்கு இப்போ உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் போகிறதா சிபிஐ அறிவிச்சிருக்காங்க. அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல், இவங்க இந்த குற்றம் செஞ்சிருக்காங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ், ஆவணமோ வேற எந்த அத்தாட்சியுமே இல்லாம இவங்க இந்த குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வணையப்பட்டிருக்கு. அதனால அவங்களுடைய புலனாய்வுங்கிறத ஏத்துக்க முடியாது. இதை செஞ்ச அந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த உத்தரவுல போட்டிருக்காரு. இதுதான் இப்ப நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே. அவரை விடுவிச்சது மட்டும் இல்ல, சிபிஐ செஞ்சதே தப்பு, மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லை, அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுங்கிறது தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா இப்போ எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இது திட்டமிட்டு அரசியலை கைப்பற்றுறது தாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஒரு மாநிலத்தோட ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு பல வகையில் செயல்படுவாங்க. மராட்டியத்தில் என்ன பண்ணாங்க, கட்சியை உடைச்சாங்க, அவங்க இருக்க எம்எல்ஏஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க பண்ணிக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் காங்கிரஸ் உள்ளதில் வந்து வீக்கன் பண்ணுறது, அவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேரில் வழக்கு போடுறது, இல்லை அவங்க கட்சி மாறி வர்றதை ஆதரிக்கிறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ டெல்லியில் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் சிஎம், கரப்ஷன் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நம்முடைய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசுகளுக்கு பெரிய அளவுக்கு அதிகாரம் இல்லை. அதுவும் இந்த கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் இருக்குல்ல, இப்போ ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, அது வந்து முழுமையாக மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான். இப்போ தமிழ்நாடு மாதிரியான தனி மாநிலங்கிற அளவுக்கு கூட அதிகாரம் உள்ளது கிடையாது. காவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். அது ஒரு குறைச்ச அதிகாரத்தோடு தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது டெல்லியாகவும் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ், இப்போ வந்து கேபிட்டலாகவும் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இஷ்யூ பிஜேபிக்கு. நீங்கள் ஆளுங்கிற இருக்கக்கூடிய அரசு வந்து பிஜேபி இல்லாத அரசு, இந்தியா முழுமையாக அவங்க கையில் இருக்குது. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை அப்புறப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டமிட்டு செஞ்சது. இதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை முதல் டார்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 370. 2019 தேர்தல், 2019 தேர்தலில் மே மாதம் அவங்க அதிக பெரும்பான்மையோட வெற்றி பெறாங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சி வந்த உடனே அவங்க வந்து முதல் பாராளுமன்ற கூட்டத்திலேயே சில சட்டங்களை, என்ஐஏ சட்டம் அப்போ தான் நிறைவேறுது, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை கடுமையான ப்ரொவிஷனோட அப்போ தான் கொண்டு வராங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்போ தான் கொண்டு வராங்க. 370 அவங்களுடைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வந்து ரத்து பண்ணி அந்த மாநிலத்தையும் உடைக்கிறாங்க. ஏன்னா அது இவங்க கட்டுப்பாட்டில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் ஜம்மு காஷ்மீர் இல்லை. அதையே 3 பிரிவாக உடச்சி எறிகிறாங்க. ஜம்மு காஷ்மீர் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைச்சி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் அவங்க கைப்பற்றிட்டு வராங்க. நீங்கள் ஜார்க்கண்டில் அதே மாதிரி நடந்தது. ஜார்க்கண்டோட முதல்வரை ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி சிறைக்கு அனுப்புனாங்க. திரும்ப அவர் சிறைக்கு வந்து அவரோட மனைவி பிரச்சாரம் பண்ணி திரும்ப வந்து தேர்தல் சமயத்தில் தான் வராங்க. இப்போது சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், எங்கெங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி இல்லையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு வர விரும்பலையோ மாநில கட்சிகள், இப்ப அவங்கள காலி பண்ணிடுவாங்க. அந்த வகையில செந்தில் பாலாஜி அவருடைய அந்த கைது மேற்கு மண்டலம், அது தனியா பேசுவோம் அந்த விஷயத்தை பத்தி. ஏன்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட குற்றச்சாட்டு இல்லை, அவர் அதிமுகவில் இருந்த சமயத்துல வச்ச குற்றச்சாட்டு. அது ஆட்சியவே க்ளோஸ் பண்றதுக்கான திட்டம். செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கைப்பற்ற முடியாது அவங்களால. அப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு சொல்றோம். கொண்டு வந்து இந்தியாவில் வந்து மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, எந்தெந்த மாநில அரசுல மாநில கட்சிகள் அதிகாரம் மிக்கதா இருக்கும், அதை எப்படியாவது கைப்பற்றி அதை உடச்சி சிதறடிச்சு நீங்க தேசிய நீரோட்டத்தில் இருக்கிற இவங்களோட இணைய வச்சுக்கிறதுக்கான முயற்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்களால செய்ய முடியாதது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பண்ண முடியல, கேரளாவில், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பண்ண முடியல, மற்ற எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்களே. அதில் இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவரை பழிவாங்கிறதுக்கு தான் இந்த சிபிஐ வழக்கு அவரை கைது பண்ணது, தேர்தலுக்கு முன்னாடி விடுவிச்சு அது இவர் ஊழல் முதல்வர்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணது. கடைசியாக இப்போ வந்து சிபிஐ நீதிமன்றமே இவங்க சிபிஐயோட வழக்கு எல்லாமே போலியானது,
மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி விடுவிச்சது. இப்போ நாம ஒரு கேள்வி, இது அரவிந்த் கெஜ்ரிவாலும் கேட்டிருக்காரு, இப்போ நீங்க தேர்தல் நடத்துவீங்களா? ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஒரு தேர்தல் நடத்தி உங்க ஆட்சி வந்தாச்சு. கெஜ்ரிவால் இருந்த சமயத்தில் டெல்லி எப்படி இருந்ததோ அதை விட ஒரு மோசமான நிலைமைக்கு இப்போ போனதுங்கிறது அந்த டெல்லி மக்களை எல்லாருமே இப்போ உணர்றாங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டுலேருந்து வெளியில் வந்துட்டாரு, நீங்கள் இப்போ இந்த தேர்தல் நடத்தி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து ஒரு ஸ்கீமிங். பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பயுமே ஒரு ஸ்கீமிங்கில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்தியா முழுமையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அகண்ட பாரதம் நான் சொல்ல மாட்டேன், அகண்ட பாரதம்லாம் இப்போ சாத்தியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவை பாரதமாக மாற்றுறது முழுமையாகவே அது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இதுக்கான முயற்சியை ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வகையில் பண்ணுறாங்க. ஜம்மு காஷ்மீரை உடைச்சாங்க, வடகிழக்கு மாநிலங்களை எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் இவங்களால் இப்போ கொண்டு வர முடியாது. இப்போ அதே அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தான் பஞ்சாப்ல இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ பஞ்சாப் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, மற்ற எல்லாம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு. இதை தவிர மையமான இடத்தெல்லாம் அவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. இதை ஒவ்வொன்றா அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்கான செயல்பாடு தான். இந்த தமிழ்நாட்டையும் அப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் திருப்பரங்குன்றத்தில் கையை வைக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் அவங்க கையை வைக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு ஸ்டாலின் இருக்காருன்னா, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டை போட்டு ஸ்டாலினை கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியாது. முடியாது. இது ஒன்றும் டெல்லி இல்லை. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பெக்கூலியரான ஒரு அரசியல் இருக்குங்க. அது என்ன அரசியல்னா, அது வந்து பார்ப்பனியம், சனாதனம், ஆர்எஸ்எஸ், பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல். கட்சி இருக்கலாம், பிஜேபி கட்சி இருக்கலாம், அதில் சில பேர் செயல்படலாம். ஆனால் அடித்தளம் என்னன்னா இதுதான். பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு மக்கள், சனாதனத்தை எதிர்ப்பவர்கள். நீங்கள் இவங்க வந்து எந்த காலத்திலும் அதுக்கு அடிபடைய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு கூட போட்டு செய்யலான்னு சொன்னால் அது வந்து ஒரு மோசமான விளைவோடு ஏற்படுத்தும். எங்களுக்கு நீங்கள் வேணாம், நாங்கள் தனித்தமிழ்நாடு பெற்றுக்கிறோம், இந்தியாவோட நம்ம இருக்க முடியாது, இது நம்மளை ஏற்றுக்காது, தமிழ்நாட்டை ஏற்றுக்காத ஒரு அரசு, ஏன் நம்ம இந்தியாவோட இருக்கணுங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கேட்பார்கள். அதனால ஸ்டாலின் மேலே கையெழுக்க மாட்டாங்க. இது இப்போ 2024 தேர்தலும் இந்த நேரத்தில் வந்து பேசப்படுது மேடம். முக்கியமாக பார்த்தோம்னா இப்போது இருக்கின்ற அந்த ஒன்றிய அரசே வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். உங்களுக்குலாம் தெரியும், டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் ஆம் ஆத்மியினுடைய செல்வாக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு உயர்ந்திருக்கும், பாஜக காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மையப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் செஞ்சது 2024 அந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஏதாவது ஊழல் இந்த மாதிரியான ஏதாவது அநீதி நடந்திருக்கும், அங்கே ஒரு சிக்கல் பண்ணி தான் ஒரு திருட்டுத்தனம் பண்ணி தான் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு ஒரு கருத்து வருது. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கையே இல்லைங்க. இப்போ எப்படி சிபிஐயை வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரராக நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் வந்து தேர்தல் ஆணையமே வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து தேர்தல் ஆணையங்கிறது ஒரு இண்டிபெண்டானது, சுதந்திரமான ஒரு நிறுவனம். ஆனால் அது சுதந்திரமான நிறுவனமாக செயல்படலை. அது நீங்கள் இப்போ கூட அந்த கடந்த தேர்தலில் எஸ்ஐஆர், ஏன் தமிழ்நாடே எஸ்ஐஆரில் பாதிக்கப்பட்டுச்சு, வெஸ்ட் பெங்கால் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால இந்த எஸ்ஐஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது அவங்க கட்டுப்படலை. சென்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சதே இது மாதிரியான எலெக்ஷன் கமிஷன் ஆதரவில் தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் கூட தயாராக இல்லை. ஏன் வழக்குகள் போட்டால் கூட உச்சநீதிமன்றமே என்னங்க, உச்சநீதிமன்றமே வந்து ஒரு கட்டம் வரலைக்குன்னு தான் வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கு. அது மீறி போச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் கூட இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்ங்கிற மாதிரியான போக்கில் தான் பல தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதனால இப்போ அவங்களுமே அந்த இல்லை, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து இண்டிபெண்ட்டாக இல்லைங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு அவங்க கொடுக்கலையே, இது வரைக்கும் அப்படியும் வரல. அதனால் இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு வெற்றி பெற்றிருக்கலான்னா வெற்றி பெற்றிருப்பாங்க, அடுத்து வரப்போகிற தேர்தலையும் அதை செய்வாங்களான்னா செய்வாங்க எலெக்ஷன் கமிஷன். இப்போ நீங்கள் என்ன தேவைப்படுது இப்போ அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஸ்டேட்டுக்கான இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான எலெக்ஷனை தமிழ்நாடு ஸ்டேட்டே நடத்தணும். இங்கே இருக்கிற தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் வந்து இண்டிபெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எலெக்ஷன் நடத்துவார். அவர் வந்து ஆல் இண்டியா இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இங்கே தனியாக சுதந்திரமாக ஒரு தேர்தல் நடக்குமா? நடக்காதா? நடக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை,
தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழே இல்லைன்னு. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அது தேவைப்படுது. அந்த இண்டிபெண்டன்ஸ் இருந்தால் ஒருவேளை ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு தேர்தல் நடக்கலாம். அதனால இந்த தேர்தல் முறையே வந்து சரியில்லைங்கிறது தான் ஒரு கருத்து. நீங்கள் இந்த தேர்தல் முறை சரியில்லை, இந்த 5000 ஓட்டு வாங்கி 5001 ஓட்டு வாங்கினவர் தான் ஜெயிச்சவர்னு அறிவிக்கிறது இருக்குல்ல, அதில் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் கிடையாது. நான் 10% ஓட்டு வாங்கினா எனக்கு 10%க்கான பிரதிநிதித்துவம் இருக்கான்னா இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குச்சு, ஆனால் அது ஆளுங்கட்சியாக 10 வருஷத்துக்கு மேலே எப்படி நீடிக்குது? இது ஜனநாயகமானா அது இல்லை. அதனால் இந்த தேர்தல் முறை வந்து இப்போதைக்கு இது போயிட்டது. தேர்தல் முறையே மாற்றணும். அவங்க எப்படி வேணால் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிப்பாங்க. அப்படி சாதகமாக மாற்ற முடியாதுங்கிற சூழலில் வேற வகையில் மாநில கட்சிகளை காலி பண்ணுறது, மாநில கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்கள காலி பண்ணுறது, மொத்தத்துக்கு இந்தியாவுடைய கட்டுப்பாட்டை நம்ம கையில் வச்சுக்கிறது. இதுதான் அவங்களுடைய திட்டம். ஓகே, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூட விடுதலை ஆகிட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சியெல்லாம் ஒரு கோரிக்கை வந்து வலியுறுத்துறாங்க. தேர்தலை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சு தான் வெற்றி பெற்றீங்க, மீண்டும் ஒரு தேர்தல் நடக்குமான்னு ஒரு கேள்வி கூட இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா, இல்லை விடுதலையானது அப்படியே தானா? மீண்டும் ஒரு தேர்தல் இவர் விடுதலை ஆனாருங்கிறதால நடக்கிறதுக்கான சாத்தியப்பாடுகள் கிடையாது. அது முறையாக நடந்ததோ முறையற்று நடந்ததோ, கெஜ்ரிவால் தோத்ததுங்கிறதும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சதுங்கிறதும் அங்கீகரிக்கப்பட்டு அந்த 5 வருஷம் அது போகும். அதனால் இதில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வரும்னு எனக்கு தோணலை. ஓகே, வேற இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, தேசிய கட்சிகள்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸோட தேசிய கட்சிங்கிற மாதிரி அங்கீகரிச்சு தான் இந்தியா கூட்டணி இதுக்கு எதிரணியில் நின்னாங்க. நீங்கள் இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, தேசிய கட்சிங்கிற அடிப்படையில் காங்கிரஸை வந்து வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. என்னன்னா, மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணையுங்கிறது தான் என்னோட கருத்து. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒருங்கிணையணும். ஏன்னா மாநில கட்சிகள் ஒருங்கிணையாந்தா மாநில உரிமைகளை பற்றி அவங்க வந்து போராடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அரசுனா தமிழுக்காக போராடுறாங்க, கேரளா அரசு இருக்குன்னா அவங்க கேரளைட்டுக்காக போராடுவாங்க. நீங்கள் கர்நாடகாவில் ஒரு மாநில கட்சி இருந்ததுன்னா கர்நாடக மக்களுக்காக போராடுவாங்க. நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி மராட்டியர்களுக்காக போராடுவாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய மாநில கட்சி பஞ்சாபியர்களுக்காக போராடுவாங்க. இப்படி நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளுக்காக போராடுவாங்க. அப்போ இந்தியாவில் மாநில கட்சிகள் வளர்த்தெடுக்கப்படணும். மாநில கட்சிகளுக்கான சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு களத்தை நாம் உருவாக்கணும். மாநில கட்சிகள் ஒருங்கிணையணுங்கிறது தான், அந்த கூட்டணி தான் தேவை அப்படிங்கிறது தான். அப்போ தான் மாநில உரிமைகளுக்கான உரிமையை அவங்க கோர முடியும். ஒன்றிய அரசுடைய அடிமைத்தனத்திலேருந்து அப்போ தான் அவங்க வெளியில் வரலாம். காங்கிரஸும் வந்து காங்கிரஸோட இணைஞ்சிக்கலாமா, இணைஞ்சிக்கலாம். காங்கிரஸ் மாநில உரிமைகளை அங்கீகரிக்கணும், மாநில கட்சிகளுடைய சுதந்திரத்தை அங்கீகரிக்கணும், மாநில உரிமைகளுக்காக நாளைக்கு பாராளுமன்றத்தில் மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கணும். அப்படின்னா காங்கிரஸோட சேரலாம். மற்றபடி தேசிய கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தேசிய இன மக்களுடைய உரிமைகளை எதிர்க்கக்கூடியவர்களால் தான் தேசிய கட்சிகள் இருக்காங்க. அங்கீகரிக்கணுங்கிறது தான். அங்கீகரித்து மாநில கட்சிகள் தான் ஒன்றிணையணும். அந்த கூட்டணி தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நடக்குது. ஓகே மேம், நன்றி.